ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தமிழ் காக்டெயில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசீரெக்ஸ் ஆப்பில் வந்து எப்படி நம்ம ஒரு காயினை பை பண்ணலாம், செல் பண்ணலாம், அதோட யூஐ எப்படி இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வசீரெக்ஸில் இருக்குது. ஸோ வசீரெக்ஸோட கிரிப்டோ காயின்ஸ்னால் என்ன, வசீரெக்ஸோட கிரிப்டோ காயின்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வசீரெக்ஸ் ஆப்குள்ளே வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜெப்பே மாதிரி உங்களுக்கு யூஐ போர்ட்ஃபோலியோ கேட்டகரைசேஷனை தனியாக காட்டல இவங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளக்சுவேஷன்ஸு, எல்லா டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எவ்வளோ அட்வான்டேஜஸ் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது பாருங்கள். டாஜ் காயின் இருக்குது. ஸோ டாஜ் காயினாக இருக்கட்டும், பிடிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் காயின்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெப்பேயில் இருக்காது. ஸோ ரொம்ப பென்னி காயின்ஸாக இருக்கிற ஆல்ட் காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன், ஸோ நீங்கள் பென்னி காயின்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை வசீரெக்ஸோட டைரக்ட் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டோக்கன் சிஸ்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் வசீரெக்ஸோட காயின்ஸை. ஆர் வசீரெக்ஸ் வாலெட் அமௌண்ட் பேலன்ஸாக மொத்தமே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை யூஎஸ்டியில் மெயின்டைன் பண்ணி பை பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் பையிங் கரன்சிஸுமே நீங்கள் வந்து வசீரெக்ஸ் கரன்சிஸ் வச்சு பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஆப் மோர் ஆர் லெஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்ஸ் நம்ம பார்க்குறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிடிடி நான் சொல்லியிருப்பேன். நான் பிடிடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பிடிடி வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப 0.1 நம்ம பார்த்துருப்போம். ஸோ 0.1 0.2 அப்படி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வால்யூம்ஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பெசிஃபிக் பிடிடி ட்ரேட்ஸு. ஸோ என்னோடய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நான் 0.08 நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ 0.09 வச்சுருக்கேன், 0.1. ஸோ ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 அப்படி தான் இருக்கும் எனக்கு. ஸோ த கம்ப்ளீட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 0.4. ஸோ பிடிடி வந்து ஒரு நல்ல டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த டாரண்ட் ஸ்பெசிஃபிக் டவுன்லோட்ஸு, ஆப்ஸு, அதோட பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய நாலேஜில் இருந்த வரைக்கும் நான் அதை பை பண்ணேன். பட் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்கில் எனக்கு ஆல்மோஸ்ட் 200 to 300% என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் என்னன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ அதில் எது தி பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின் தான். எக்ஸ்ஆர்பி வந்து நல்லா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின் நான் சொல்வேன். ஸோ எக்ஸ்ஆர்பியோட சார்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மோரல்லெஸ் ஒரு சைன் வேவ் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்ஸ் டவுன் 20 to 40 ஆர் மேக்ஸிமம் 50 வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி பேக் 20 or 30 இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ பை பண்ணி செல் பண்ணி பார்க்கலாம். ஸோ பை செல் வந்து இதில் அதே கான்செப்ட் தான். ஸோ எந்த காயின் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிட்டாரண்ட்டே எடுத்துக்கோமே. இப்போ பார்த்தீங்கன்னா 0.8 எவ்வளோ ஜம்ப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். பை பண்ணோன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 rupees மினிமம் வாங்கலான்னு வச்சுக்கோமே. 50 rupees மினிமம் வாங்கலான்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு 121 பிடிடி கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 121 உங்களுக்கு எல்லாமே ஃபைன்னா லிமிட் ஆர்டர் போட்டுருங்க. ஸோ 0.4212க்கு லிமிட் போட்டு வைக்கலாம். ட்ராப் ஆச்சுன்னா உங்களுக்கு பை ஆகிடும். மேபி கமிஷன் பார்த்தீங்களா, கமிஷன் போகிறனால அமௌண்ட் இடிச்சிருச்சு. சும்மா நம்ம ஒரு 55 போட்டுப்போம். ஸோ 133 பிடிடி கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது லிமிட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 0.12 ரேஞ்சுக்கு வர வரைக்கும் பை ஆகிறதுக்கு. ஸோ இப்போது மெயின் வயல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர்ஸ் லேட்டஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். இது கரண்ட் ஆன்கோயிங் ட்ரேடு. மைன் அடிச்சிங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டு காட்டும். இப்போ பார்த்தீங்களா ஓப்பனில் இருக்குது, இன்னும் லிமிட் ட்ரிகர் ஆகலை. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம் ஆர்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு
41212 வர வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ஹிட் ஆன உடனே பை ஆகி போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துடும். ஸோ நான் பிடிடியை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட், எந்த ஆல்ட் காயின் ஆர் எந்த ஸ்டேபிள் காயின் உங்களுக்கு வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ எனக்கு சேஃபாக வேணும் அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த USDT இருக்கு இல்லையா, USDT. ஸோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் பிட்காயின் எத்தீரியுமே பார்த்தீங்கன்னா சரியான மூமெண்ட்டு. பிட்காயின் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது சம்வேர் அரௌண்ட் 38 lakhs இருந்துச்சு. இப்போ கரண்ட் மூவ்மெண்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 44 lakh போயிட்டுருக்கு. எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல, பிட்காயின் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேபால் அந்த மாதிரி பல ஆப்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம டெஸ்லாவோட பேமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா த்ரூ பிட்காயின் எனேபிள் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி XRP பார்த்தீங்கன்னா ஏஷியனோட விசா கேட்வேஸ் அண்ட் ஏஷியாவோட மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸோட பேக் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், விசா ஸ்பெசிஃபிக்கான ஆக்டிவிட்டீஸ், விசா கார்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே XRP பிஸ்னஸ் இன்டெகிரேஷன்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ அதனால் XRP எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல க்ரோத் இருக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஸ்டெல்லாரும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்டெல்லார் வந்து XRPயோட இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் செயின் பேங்கிங் டோக்கன் தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன இது இன்ட்ரெஸ்ட்டு, எந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட் ஹிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை பறித்து ஆராய்ச்சி தெரிஞ்சு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபண்ட்ஸ் பார்க்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்னோடய டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்றைக்கி சம்வேர் அரௌண்ட் 10,000 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா BitTorrentல ஒரு 12,000 கிட்ட இருக்குது. மேட்டிக் வச்சுருக்கேன், நான் சொன்ன ரிப்பிள் வச்சுருக்கேன், டாஜி காயின் கொஞ்சம் வச்சுருக்கேன், பிட்காயின் வச்சுருக்கேன். ஸோ டைவர்சிஃபைடாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கிரிப்டோ வாலெட்ஸ்னால ரியல் பெனிஃபிட் என்ன, அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எப்படி வந்து என்னால் வந்து காயின் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட எப்படி என் காயின்ஸை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ நான் இந்த ரிப்பிளில் வந்து நான் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெஸ்ட் சாம்பிள் போட்டு பார்த்தேன் சும்மா, அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு எனக்கு அவைலபிளில் வந்துச்சு. நீங்கள் யாருக்கா ஆர்டர் ட்ரிகர் பண்ணிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் லைன் மேக்ஸிமம் 24 hours சொல்கிறாங்க, அவ்வளோ நேரம் ஆகாது. அதுக்கு முன்னாடியே வந்து சேம் சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வசீரெக்ஸ்லேருந்து நான் என்னோடய ஜெப்பே வாலெட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. வித்ட்ரான்னு கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பார்கோட் அட்ரஸ் எனக்குன்னு டிஃபைன்ட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜெப்பே பார்ப்போம். இப்போ ஜெப்பேயில் ஆல்ரெடி நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு ரிசீவ் சென்டுன்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வசீரெக்ஸில் இருக்க XRP டோக்கனை நான் இந்த XRPக்கு அனுப்பணும் அப்படின்னா ரிசீவ். ஸோ இதுதான் என்னோடய டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ பார்ட்டி 1 வந்து பார்ட்டி 2க்கு அனுப்ப போகிறாரு அப்படின்னா யார் ரிசீவிங் அட்ரஸோ அந்த ரிசீவிங் அட்ரஸை நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ நீங்கள் பேடிஎம் ஆர் இதை வந்து நீங்கள் வாலெட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கடையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இதை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் டேக்கையும் உங்களோட அட்ரஸையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, வேணுனாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டேக் இதுவும் மேண்டேட்ரி. ஸோ டெஸ்டினேஷன் டேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல் வித்ட்ரானா ஃபுல் வித்ட்ரா. பாயிண்ட் ஃபீஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மி பாருங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 1000 rupees வேல்யூக்கான அமௌண்ட்டை நம்ம மூவ் பண்ணுறோம். வித்ட்ரால் ஃபீ நம்ம பார்த்தீங்கன்னா 0.25 தான். ஸோ உங்கள் ஃபுல் அமௌண்ட்டில் 0.25ன்றது நத்திங். ஸோ நீங்கள் 1,00,000 ரூபா பண்ணால் கூட 10 ரூபா 20 ரூபாவில் நீங்கள் வந்து அக்ராஸ் த குளோப் யாருக்கு நீங்கள் அனுப்பணுனாலும் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் அனுப்பிச்சிடலாம் XRP. ஸோ அதுவும் சேம் பிளாட்ஃபார்ம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈவன் உங்களுக்கு அந்த 24 hour டைம் விண்டோ கூட இருக்காது. ஸோ இப்போது நிறைய இப்போ ஸ்டெல்லார் அந்த மாதிரி பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பீடையும் பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலே இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதுதான் பாசிபிலிட்டி, ஃபியூச்சர் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபாரினில் யாரோ இருக்காங்க ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் போய் பேங்க்கில் போடணும்னு இல்லை, டேரெக்டாக டெஸ்டினேஷன் அட்ரஸில் ஒரு கிரிப்டோ வாலெட் அட்ரஸை கொடுத்து XRP அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நேராக உங்கள் காயின்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் போய்டும். அவர் ஃபீ பே பண்ணால் பண்ணலாம், இல்லை டேரெக்ட் காலேஜ் ஃபீ பே பண்ணனாலும் பண்ணலாம். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலோ
இல்லை எக்ஸ்ஆர்பியில் தெரியாமல் வேறு ஒரு காயின் அனுப்பிச்சிங்கனாலோ ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்கள் காயின் டிசால்வ் ஆகிடும். நீங்கள் யார்கிட்ட போய் பண்ணாலும் உங்களால் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண காயினை வந்து உங்களால் பேக் ட்ராக் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அது ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், போனது தான். ஸோ அதனால் டெஸ்டினேஷன் அட்ரஸை கரெக்டாக ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கரெக்டாக அந்த டேக் ஐடியும் அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸையும் ஃபுல் லிங்காக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது போயிடுச்சுன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் பல்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு வித்ட்ராயல் ப்ராசஸ் பண்ணலான்றது. பட் ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி வாலெட் டு வாலெட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானாங்க, நான் வந்து வெறும் ட்ரேடு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போது நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஜெப்பே மாதிரியே தான் நீங்கள் போய் ஒரு செல் ஆர்டர் போட்டுக்க வேண்டியது தான். எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து காயின் காசு எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு செல்லுன்ட்டு என்ன அமௌண்ட் இருக்கோ நீங்கள் போட்டு செல்லுன்னு அடிச்சிங்கன்னா செல் ஆகிடும் அத்தனை காயின்ஸ். ஸோ பிடிடி நல்லா போய்ட்டுருக்கு, நான் செல் பண்ணல. ஸோ கான்செப்ட் சேம் அதே தான். ஸோ இதுதான் ஓவரால் இவங்களோட வசீரெக்ஸோட யூஐ. ஸோ நிஷால் ஷெட்டி தான் வந்து வசீரெக்ஸோட சிஇஓ. ஸோ வெரி யங் சிஇஓ. ஸோ ஒன் ஆஃப் த பிளாக் செயின் கிரிப்டோவில் வந்து இந்தியாவில் லீடிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வசீரெக்ஸ் தான். ஸோ அதனால தான் வசீரெக்ஸ் டோக்கன் நீங்கள் பாருங்கள், ரீசெண்ட் டேஸில் அதோட க்ரோத்தை பாருங்கள், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் 1 கிரிப்டோ பிளாட்ஃபார்மாக இருக்குது இந்தியாவில் இப்போது. ஸோ மோஸ்ட்லி இந்த லீகல் பேன் டாபிக் எல்லாமே போயிட்டு ரெகுலேஷனை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒன்ஸ் ரெகுலேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் வசீரெக்ஸோட காயினோட க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போயே பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸில் இருந்துச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ நான் போடும்போது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வேறு அரௌண்ட் 40ல் நான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 80 போய் ஆல்மோஸ்ட் 120 200% க்ரோ ஆயிருக்கு. ஏதோ ஒரு அலர்ட் வந்துருக்கு திருப்பி வசீரெக்ஸில். ஓகே பாருங்கள், நம்ம போட்ட லிமிட் ஆர்டர் பை ஆகிடுச்சு. ஸோ 133 பிடிடி நமக்கு டேக் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி நல்ல அலர்ட்ஸ் வந்து வசீரெக்ஸில் இருக்கும். மூமெண்ட்ஸ் எந்த காயினில் அதிகமாக இருக்குது, எந்த காயின் வந்து உங்களுக்கு சடனாக ட்ராப் இருக்குது அப்படின்ற அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள், எஸ்ஐபி ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கிரிப்டோவை பற்றியோ ஆர் வசீரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றியோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலையோ இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கொஷின்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் சைட் நீங்கள் பிளாக் செயினோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணாதீங்க. நிறைய பேர் பிட்காயின் என்ன அப்படின்னா அவங்க வெறும் வந்து அதை ஒரு சாதாரண ஒரு ஓகே பிளாக் செயினும் பிட்காயினும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பிட்காயின்ன்றது இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அசோசியேட்டட் காயின்ஸ் இருக்கும். ஸோ அது புரிதலோடு பாருங்கள், படித்து என்னன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே ஸ்பெக்குலேஷனில் அதிகமாக வந்து பணம் போடாதீங்க. ஸோ இன்னும் வந்து நமக்கு எப்படி வந்து இது போகும் டைரக்ஷன்றது தெரியாதனால போய்ட்டு ரொம்ப பேராசைப்பட்டு மொத்தமாக போடாதீங்க. ஸோ ஒரு மினிமல் அமௌண்ட் இதில் போட்டுட்டு டைவர்சிஃபைடாக வச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இதுதான் இட்ஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர். ஸோ இந்தியா மாதிரி நேஷன் வந்து இப்போ வசீரெக்ஸ் சிஇஓவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசியிருப்பார். எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் அவரோட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நான் முடிஞ்ச அந்த லிங்க் கூட நான் கமெண்ட் செக்ஷனில் போட பார்க்குறேன். ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ கிரிப்டோ வந்து இந்தியா இஸ் கோயிங் டு ரெகுலேட். இந்தியா பண்ணிச்சுன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து இந்தியா வில் பி லைக் வேர்ல்டில் டாப் 1 or 2ல் இருப்பாங்க. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில். ஸோ அதனால் இதுக்கான ஒரு பூம் வர்றதுக்கு ஹை சான்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சஸ் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு பை பண்ணி கிரிப்டோ வாலெட்ஸில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஸோ கஸ்டமர் கேர் இவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் வசீரெக்ஸ் மாதிரியே தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் காண்டாக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் லிங்க் கொடுக்குறாங்க. support.wasirex போகும். அங்கே நீங்கள் உங்களோட எந்த கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக ரைஸ் பண்ணிக்கலாம். மேபி யா. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இப்போ WRX காயின்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, ஸோ இவங்களோட ஓன் காயின்ஸ், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், பாப்புலர் ஆர்டிகல்ஸ், நியூஸஸ் இருக்கும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வசீரெக்ஸ்லேருந்து எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் போடுறது, ஸோ ஃபாரின் நேஷ்னல்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ரெஃபரல் ப்ரோக்ராம் என்ன. இப்போ நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ட்ரேட் பண்ணுற கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ தட் நீங்கள் ட்ரேடிங் கமிஷன் வந்து கொஞ்சம் லெஸராக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். நீங்கள் இது ஜஸ்ட் நேவிகேட் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மீன்வைல் ஜெப்பேவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி ஐதர் சைடும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். பட் வசீர் எக்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கிரிப்டோ வச்சு ஓப்பன் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டாக பிளாக் செயின் ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக, ஸோ பிடிடினா என்ன, அதில் எப்படி வந்து நீங்கள் மைனிங் பண்ணலாம், மைனிங்னால் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு ஃப்ரீ காயின்ஸ் நீங்கள் ஈல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் காயின் பேஸில் பற்றியும் வந்து கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அதில் ப்ராப்பர் ஃபைண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம கிரிப்டோ வாலெட் மூலமாக சேவிங் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ சம்வேர் அரௌண்ட் ஒரு சில காயின்ஸ் ஆட்டம் மாதிரி காயின்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா காயின் பேஸில் 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பட் லெட்ஸ் see, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஜெப்பே பற்றியும் வசீரெக்ஸ் பற்றியும் உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் இருக்கும். ஸோ எப்படி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பண்ணுறதுன்ற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.